மக்களே இப்போ நான் வந்து அன்யூனிஃபார்மில் ஸ்விக்கி காஸ்டியூம் இல்லாமல் ஸ்விக்கி பேக் இல்லாமல் நம்ம நார்மல் கலர் ட்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ண போகிறேன். இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு டே 18 வெள்ளிக்கிழமை. இன்னையோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் மக்களே. வாங்க மோட்டோ விளாகிங்கில் கண்டினியூ பண்ணுவோம். ஃபஸ்ட் ஆர்டர் ஒரு பேட்ச் ஆர்டர்னு வந்த மக்களே. கடைசியில் பார்த்தா ரெஸ்டாரண்ட் வந்து க்ளோஸில் இருக்குது. பேட்ச் ஆர்டர் இஷ்யூ போட்டுருக்கேன். எப்போ கால் பண்ணுவோம்னு தெரியல கம்பெனி சைட்லேருந்து. பார்ப்போம். ஃபஸ்ட் ஆர்டர் சரியான பண்ணுங்க. ஒரு ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு. இன்னொரு ஆர்டர் வந்து அப்படியே தான் இருக்குது. நான் இஷ்யூ போட்டுருக்கேன். நான் கஸ்டமர் சைட்லேருந்து கால் பண்ணல. ஆனால் ரெஸ்டாரண்ட் வந்து க்ளோஸ் பண்ணுங்க. பாடி சைட்லேயே ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சுங்க. சூப்பருங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஆர்டர் எதாவது அசைன் ஆகுதான்னு பார்ப்போம். எதாவது அமௌண்ட் வந்துருக்கா? அமௌண்ட் எதுவுமே வரலங்க. 5 ரூபா வந்துருக்குங்க. இந்த இப்போ ஒரு ஆர்டர் பார்க்க வந்தோம்ல, அதுக்கு வந்து 5 rupees வந்துருக்கு. ஆர்டர் கேன்சல் பண்ண செகண்ட்லேயே நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து 30 rupees அடிச்சிருக்குங்க. 10 ரூபா சார்ஜோட சேர்த்து. மக்களே கடைசியாக இந்த ரெஸ்டாரண்ட் எப்படியோ ஃபுட்டை வாங்கிட்டு கொடுத்துட்டேன். வேறு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் 30 ஆர்டர் வச்சுது. கொடுத்த செகண்டே இப்போ பீஸா ஹட்டில் இன்னொரு ஆர்டர் வச்சுருக்கு 35 rupeesக்கு. டிஷர்ட் ஃபோட்டோ கேட்டுது. ஒரு சம்பவம் பண்ணி கேட்காத அளவுக்கு பண்ணிட்டேன் மக்களே. ஃபைனலாக இந்த ஹோட்டலில் வந்து என்னோடய ஆர்டர் ப்ளேஸ் ஆகலைன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஆர்டர் கேன்சல் தான். திரும்பவும் இப்போ வேறு ஏதாவது ஆர்டர் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணணும். 3 ஆர்டர் கொடுத்துருக்கேன் மக்களே மொத்தமாக. இப்போ ஒரு ஆர்டர் வந்து 51 ரூபா வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் வந்து கொடுத்தோம் 24 ரூபா வந்துச்சு. ஆர்டர் ஃப்ளோ அப்படிங்க எதுவும் இல்லை. ஒரு 10 ரூபா சர்ஜி ஆனில் தான் இருக்குது. பார்க்கும் மக்களே எந்தளவு ஆர்டர் இருக்குன்னு. இப்போ கரெக்டாக நான் செக் பண்ணது இல்லாத இருக்கேன். மக்களே திண்டுக்கல் தலப்பாக்கட்டிலேருந்து அந்த ஃபுட்டை வாங்கிட்டு வந்து இப்போ தான் கொடுத்தேன். மணி கரெக்டாக 4 ஆக போகுது. லாக் அவுட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு இப்போ ஒரு ஆர்டர் அசைன் ஆகிடுது. இந்த ஆர்டரை முடிச்சுட்டு நான் அன்றைக்குமா வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் அதான் வருவேன். ஆனால் ஆர்டர் ஃப்ளோ மோசமாக இருக்குது. ரெஸ்டாரண்ட் லொக்கேஷன் வந்துட்டேன் மக்களே. ரெஸ்டாரண்ட் லொக்கேஷன் வந்துட்டேன். ஃபுட்டுக்கோசம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அன்றைக்குமே இந்த ஆர்டரை முடிச்சுட்டு சீக்கிரமாக போகணும். வண்டியிலேயும் பெட்ரோல் இல்லை, எனக்கும் பெட்ரோல் இல்லை. சாப்பிடல ஒன்று போய் சாப்பிட்டு ஈவினிங்காக கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. வணக்கம் மக்களே, நான் தாங்க சதீஷ். கரெக்டாக வந்து இன்னைக்கு திங்கக்கிழமை டே என்ன டேலாம் தெரியல. கடந்த 3 நாளாக கொஞ்சம் மோசமாக வண்டி ஓட்டணும். மோசமாக மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா செம டிரைவிங்கு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15 மணி நேரம் 10 மணி நேரம் அதுக்கு மேலே தான் லாகின் இருந்தேன். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, சண்டே 3 நாளுமே பார்த்தீங்கன்னா செம்ம டிரைவிங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளைக்கு 1300 ஓட்டினேன். நேற்று ஒரு 1600 ஓட்டினேன். சனிக்கிழமை ஒரு 1300, வெள்ளிக்கிழமை வந்து ஒரு 1000 ஓட்டினேன். நான் பார்த்தாலே தெரியும் எந்த அளவு என் ஃபேஸ்லாம் டல்லாக இருக்குன்ட்டு. இந்த வாரம் நம்ம 7500 பார்த்துருக்கோம் மக்களே. 7500 7545 தான் பார்த்துருக்கோம். எல்லா இன்சென்டிவ் முடிச்சாச்சுங்க. இந்த வீடியோ வந்து இதோட என் பண்ணியிருக்கேன். இன்னையோட ஏர்னிங்ஸை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சாயங்காலம் 5 மணிக்கு பப்ளிஷ் ஆகும். நீங்கள் நிறைய பேர் நல்ல சப்போர்ட்டு கொடுக்குறீங்க. இனிமேலும் நல்ல சப்போர்ட்டாக கொடுங்க. அப்போ தான் அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.